வணக்கம் மோதியா. தூத்துக்குடி மீன்பிடி துறைமுகத்தில் மொத்தம் ஒரு 250 மீன்பிடி விசைப்படகுகள் இருக்கின்றன. இந்த விசைப்படகுகள் கடந்த 61 நாட்களாக மீன்பிடிக்க செல்லாமல், மீன்பிடி தடைக்காலம் காரணமாக மீன்பிடிக்க செல்லாமல் கரையில் நிறுத்தப்பட்டிருந்தது. இந்த நிலையில் கடந்த 5 நாட்களுக்கு முன்புதான் இந்த மீனவர்கள் அனைவரும் மீன்பிடிக்க சென்றார்கள். அந்த மீன்பிடி தடைக்காலம் முடிந்து துவங்குகின்ற கால நேரத்திலேயே அதிக காற்று இருக்கும், எனவே போக வேண்டாம் என்பதாக அறிவிப்பு பலக வைக்கப்பட்டிருந்தது. எனவே 2 நாட்கள் கழித்துதான் அவர்கள் மீன்பிடிக்க சென்றார்கள். இப்பொழுது ஓரளவு நன்றாக கடல் சூழ்நிலைகள் சீதோச நிலை சரியாக இருந்த காரணத்தால் அவர்கள் மீன்பிடிக்க சென்றார்கள். இந்த நிலையில் தூத்துக்குடி மீன்பிடி துறைமுகத்திலிருந்து கலைராஜன் என்பவருக்கு சொந்தமான மீன்பிடி படகில் ஓட்டுநர் அண்டோ மற்றும் ராஜ் ஆகியோர் உட்பட மொத்தம் 9 நபர்களுடன் மீன்பிடிக்க இந்த காலை அதிகாலை 5 மணிக்கு இந்த மீனவர்கள் புறப்பட்டு சென்றார்கள். இந்த திடீரென கடல் பகுதியில் அதிகமான காற்று வீசியதன் காரணமாகவும் கடல் பகுதியில் ஏற்பட்ட கடல் கொந்தளிப்பு, அதாவது அலையின் வேகம் அதிகமாக இருந்த காரணத்தினாலும் மீன்பிடி படகுக்கு உள்ளே தண்ணீர் உட்புக ஆரம்பித்துள்ளது. இதனை கவனித்த ஓட்டுநர் ஆண்டோ படகை கரைக்கு மீண்டுமாக திருப்பியுள்ளார். இந்த நிலையில் காற்றின் வேகத்தாலும் படகில் உள்ளே புகுந்த தண்ணீராலும் படகு கரைக்கு வரும் வழியிலேயே முயல்தீவிற்கு, அதாவது தூத்துக்குடியில் உள்ள முயல்தீவிற்கு கிழக்கே தண்ணீரில் மூழ்க ஆரம்பித்தது. உடனடியாக தங்களது கையில் வைத்திருந்த கைபேசிகள் மூலமாக அருகாமையில் இருந்த மீன்பிடி படகுகளுக்கு தகவல் கொடுத்துள்ளனர். இதன் அடிப்படையில் அந்த பகுதியில் மீன்பிடிக்க சென்று கொண்டிருந்த மற்ற படகுகளில் இருந்த மீனவர்கள் கரையில் இருந்து சென்று மேலும் கரையில் இருந்து சென்ற ஃபைபர் படகில், அதாவது அவர்களை மீட்பதற்காக சென்ற மீனவர்களுமாக ஒன்று சேர்ந்து அந்த படகில் இருந்து மூழ்கிய அந்த 9 பேரையும் பத்திரமாக மீட்டனர். அந்த மீன்பிடி படகு முற்றிலுமாக தண்ணீரில் மூழ்கியதால் மீன்பிடி படகு மற்றும் வலை ஜிபிஎஸ் கருவிகள், அந்த மீன்பிடி உபகரணங்கள் என மொத்தம் 70 லட்சம் ரூபாய், 60 லட்சம் ரூபாயிலிருந்து 70 லட்சம் ரூபாய் வரையிலான பொருட்கள் தண்ணீரில் மூழ்கியுள்ளதாக மீனவர்கள் தெரிவித்தனர். தற்போது தண்ணீரில் மூழ்கிய அந்த மீன்பிடி படகை மீட்கும் பணியில் மீனவர்கள் ஈடுபட்டு வருகின்றார்கள். ஒரு விசைப்படகு செய்வதென்றால் சுமார் 1 கோடி ரூபாய் முதல் 1.5 கோடி ரூபாய் வரை மீனவர்கள் அதில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண வேண்டியுள்ளது. இந்த நிலையில் தான் இந்த ஒரு மீன்பிடி படகானது தற்போது அந்த காற்றின் வேகம் காரணமாக உள்ளே தண்ணீரில் உட்புகுந்த காரணத்தால் அந்த படகானது நீரில் மூழ்கியுள்ளது. இது போன்ற நேரங்களில் அரசாங்கம் தங்களுக்கு உதவ வேண்டும், ஏதாவது அவர்களுக்கு நிவாரண உதவி வழங்க வேண்டும் என்பதாகவும் மீனவர்கள் தரப்பில் இருந்து கோரிக்கைகள் இருந்தது. இது போன்ற நேரங்களில் அவர்களை காப்பாற்றுவதற்கு தேவையான, அதாவது மீனவர்களுக்கு தேவையான ஆம்புலன்ஸ் வசதி, அதாவது கடல் ஆம்புலன்ஸ் என்று சொல்கிறார்கள், அந்த கடல் ஆம்புலன்ஸ் ஒன்று இருந்தாலும் எங்களுக்கு மிகவும் உபயோகமாக இருக்கும். கடல் ஆம்புலன்ஸ் என்பது எங்களுக்கு இல்லை. எங்களுக்கு அதை உடனடியாக ஏற்படுத்தி கொடுத்தால் இது போன்ற சமயங்களில் நாங்கள் எங்களுடைய பொருட்களை காப்பாற்றிக் கொள்ளவும் மற்றும் உயிர்களை காப்பாற்றிக் கொள்ளவும் இதுவாக இருக்கும். இப்பொழுது அருகில் உள்ள மீனவர்களுக்கு தகவல் சொல்லி அவர்கள் தான் வந்து காப்பாற்ற வேண்டியுள்ளது. அவர்கள் தங்களது தொழிலையும் போட்டு இன்னைக்கு 2-3 போட்டுகளில் இருந்து எங்களை காப்பாற்றினார்கள். அவர்கள் இன்றைக்கு தொழிலுக்கு செல்ல முடியாத நிலை ஆகிவிட்டது என்பதாகவும் அந்த மீனவர்கள் தங்கள் தரப்பில் இருந்து குறிப்பிட்டார்கள். ஒரு இடம்